ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பவர் பிளே 2.0 தமிழ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே வரும். இந்த வீடியோவில் இந்த சேனலில் வந்து ஐபிஎல் அப்டேட்ஸ், எல்லா மேட்சோட ப்ரிவ்யூ வரும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ட்ராங் வின்னோட வராங்க. சிஎஸ்கே அவங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வரணும். நம்ம ஒரு மேட்ச் வச்சு எந்த டீமும் ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இருந்தாலும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் சிஎஸ்கேக்கு பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது, பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பேட்டிங்கில் அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் அடி வாங்கியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அதாவது அந்த மேட்ச் வந்து பிச்சு வந்து கவர்ஸில் கொஞ்சம் நேரம் இருந்தது. அதனால் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து நல்ல ஹெல்ப் இருந்துச்சு. அதனால் ஓப்பனிங்லேயே ஸ்டாண்ட் பண்ணாமல் விக்கெட் விட்டாங்க எல்லாருமே. ஆயுஷ் மாத்ரேயோ ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டார். ருத்ராஜ் கைக்வாட்டும் ஸ்டாண்ட் பண்ண முடியல. சஞ்சு சாம்சனும் விக்கெட் விட்டாங்க. மிடில் ஆர்டர் டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. சர்ஃப்ராஸ் கான் வந்து கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் அவரும் விக்கெட் விட்டார். இதில் இந்த டீமை இவங்க என்ன கரெக்ட் பண்ணி அடுத்த மேட்ச் பஞ்சாப் டீம் கூட டஃப் தரலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து மேத்யூ ஷாட் ஆடினார். அவரோட பொசிஷனே வந்து ஓப்பனிங் பொசிஷன் தான். மிடில் ஆர்டரில் அவர் ஆடக்கூடாது. அதுக்கு பதிலாக மிடில் ஆர்டருக்கு பதிலாக டேரெக்டாக பிளேயிங் லெவன்லேயே சர்ஃப்ராஸ் கான் வரலாம். ஆயுஷ் மாத்ரே ஆடலாம். ஓப்பனிங்கில் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நம்பர் 3ல் ஆயுஷ் மாத்ரே எப்படி இது பண்ண போகிறாருன்னு தெரில. அவரோட பொசிஷனே ஓப்பனிங் தான் ஆடியிருக்காரு. பரவாயில்ல. இருந்தாலும் ஒரு மேட்ச் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இருந்தாலும் நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம் எப்படி இது பண்ணுறாரு. அதை வச்சுட்டு தான் நம்ம எல்லா ஸ்குவாடும் சேஞ்ச் பண்ண முடியும். இருந்தாலும் சிவம் தூபே வந்தார். அவர் நின்று ஆடி இருக்கணும். பட் இருந்தாலும் அவர் சீக்கிரம் விக்கெட் விட்டார். கார்த்திக் சர்மா கான்ஃபிடண்ட்டாக ஆடினார். அது ஒரு பாசிட்டிவ் சைன் சிஎஸ்கேக்கு. ஜேமி ஓட்டன் நல்லா அவர் இருந்தனால தான் அந்த 120+ வந்தது. நூர் அகமத் பவுலிங்கில் வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. அந்தளவுக்கு ரன் கன்சீட் பண்ணல. 10 ஓவர் வரைக்கும் நீட்டாக தான் போட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் என்ன கரெக்ஷன் பண்ணலாம்? இப்போது என்னோடய ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஸ்குவாடு அடுத்த மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஓப்பனிங் வந்து சஞ்சு, ருத்ராஜ். நம்பர் 2 அதாவது நம்பர் 3 வந்து ஆயுஷ் மாத்ரே இல்லை உர்வில் பட்டேல். உர்வில் பட்டேலும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ப்ராக்டிஸ் செஷன்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னை கேட்டால் ஆயுஷ் மாத்ரே போகலாமா இல்லை உர்வில் பட்டேல் போகலாமான்னு கேட்டு உர்வில் பட்டேல் ட்ரை பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்பர் 4 சர்ஃப்ராஸ் கானே போகலாம். நம்பர் 5 சிவம் தூபே. நம்பர் 6 கார்த்திக் சர்மா. சிவம் தூபே வந்து நம்பர் 6, 7லாம் வந்து அவர் அந்த ரோலே வேஸ்ட் ஆகிரும். அவர் வந்து மென்டலாக ஹிட்டிங் ஆடணும். அதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தேவை. நம்பர் 6 கார்த்திக் சர்மா. நம்பர் 7 ஜேமி ஓவர்டன். நம்பர் 8 வந்து அக்கீல் ஹுசைன் ஆடலாம். ஏன்னா சேப்பாக்கில் ஆடுறாங்க. கண்டிப்பாக அவரோட பவுலிங் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது அவர் வந்து யாருக்கு பதிலாக ஆடுறாங்கன்னா, மேத்யூ ஷாட்டுக்கு பதிலாக. அதுக்கப்புறம் நம்பர் 9 நூர் அகமத். நம்பர் 10 மேட் ஹென்ரி. நம்பர் 11 கலீல் அகமத். அந்த இம்பேக்ட் வந்து நம்ம யார் வைக்கலாம்னா ஏகே அன்ஷில் கம்போஜ் கொண்டு வரலாம். இல்லை குர்ஜப்னீத் சிங் இருக்காங்க. அது இட்ஸ் டிபெண்ட்ஸ். நீங்கள் இந்த 11 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்தாலும் அவங்க பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கு. கூப்பர் கொனாலி வந்து லாஸ்ட் மேட்செல்லாம் சிங்கிள் ஹேண்டாக நின்று நீட்டாக ஆடி தந்துட்டார். சசாங் சிங் அவங்க இப்படிதான் ஃபஸ்ட் மேட்ச் மார்க்கஸ் ஸ்டானிஸ் பவுலிங் போடாமே அவங்க பவுலிங் ஆப்ஷன் சூப்பராக இருக்குது. சென்னை பிச்சுனால சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஹர்ப்ரீத் ப்ராருக்கு வந்து இடம் கிடைக்கும். கண்டிப்பாக பார்ட்லெட்டுக்கு பதிலாக கொண்டு வருவாங்க. ஏன்னா சென்னை பிச்சு அவரோட எக்கனாமி ப்ளஸ் அந்த டேர்னு சென்னை கிரவுண்டுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் முதல்ல இருந்து சென்னை விக்கெட் இல்லை. இப்போ வந்து சென்னை விக்கெட்டே மாறிடுச்சு. பட் இருந்தாலும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் சென்னை கிரவுண்ட்னாவே. கண்டிப்பாக அவங்க இந்த சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வருவாங்க. மித்தபடி யுஸ்வேந்திர சஹல், பிரியான் சாரியா அந்த இம்பேக்ட்ஸை மாற்றிப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து செம கண்டஸ்டண்ட்டாக இருக்க போது. கம்மிங் ஃப்ரைடே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட்டு வின் அவங்க ஹோமில் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி மோர் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு.